ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது. ஸோ வீக்லி எக்ஸ்பிரி இதுக்கு வந்து நம்மளுடைய ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படி அது இண்டெக்ஸ்க்கு அதை வச்சு நம்ம வந்து ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அதில் இருக்கக்கூடிய மேத்ஸை வச்சு நம்ம இண்டெக்ஸ்க்கு அதை வச்சு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகியிருக்கக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கால் ஆர் புட்டு இந்த ரெண்டுக்குமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் வந்து அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்து போகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து அதை ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள். இது ஒரு வேண்டுகோளாகவே எடுத்துக்கோங்க. தயவு செய்து நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எனக்காக ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இது நீங்கள் நிறைய நண்பர்கள் இதை பார்க்குறீங்க. நீங்கள் வந்து லேட்டாக பார்த்துட்டு போகிறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் முழுக்க இது வந்து ஒரு ஆப்ஷனுடைய பையர். ஸோ நீங்கள் பையராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இதில் கொடுக்கக்கூடிய எல்லா லெவல்ஸுமே வந்து மார்க்கெட் வந்து செல்லருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்து செல்லர் வந்து எந்த இடத்துல அவங்களுடைய லாஸை புக் பண்ணுவாங்க, இல்லைனா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஆப்ஷன் முழுக்க ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் தான். ஓகே, ஸோ இது இண்டெக்ஸ்க்கான லெவல் என்ன? நேற்றுக்கு வந்து நான் இண்டெக்ஸ்க்கான லெவல் கொடுக்க முடியல. எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால இண்டெக்ஸ்க்கான லெவல் கொடுக்க முடியல. ஸோ இண்டெக்ஸ்க்கான ஃபஸ்ட்டு லெவல் மேஜரான லெவல் சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மேஜரான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,280. ஸோ 23,280 அப்படிங்கிறது ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல். ஓகேவா? அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல், மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படி 23,594. ஸோ 23,600 கூட வச்சுக்கலாம். ஸோ 23,594 அப்படிங்கிறது ஒரு மேஜரான லெவல். ஸோ இது எல்லாமே மார்க்கெட் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடங்கள். ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட போகும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் லைவாக வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து மேஜரான ஒரு லெவல் வந்து 23,717, 23,886. ஓகே, ஸோ 23,880 மன்னிக்கணும், 23,880, 23,717, 23,594 சொல்லிட்டேன். ஸோ 23,517, 23,477. ஓகே, ஸோ சப்போர்ட் லெவல் இது எல்லாமே மேலே இருக்கக்கூடிய எல்லாமே அதை இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கக்கூடிய அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது க்ளோசிங் நடந்திருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், கீழே இருக்கக்கூடிய எல்லாமே சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டுனா அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே, இது பேசிக்கான விஷயம் தான். ஸோ 23,397, 23,357, 23,250 இது ஒரு மேஜரான லெவல். அடுத்து வந்து இருக்கக்கூடிய 23,157, 22,994. ஓகே, ஸோ இது எல்லாமே சப்போர்ட். இது வந்து இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய லெவல். ஓகே, ஸோ ஆப்ஷனுடைய ப்ரீமியம். ஸோ ப்ரீமியத்துக்கான லெவல் இன்றைக்கி வந்து நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதை வந்து ஏடிஎம்மாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து 23,437. ஓகேவா? ஸோ 437 நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,400 கால் ஆர் புட். ஸோ 23,400 கால் ப்ரீமியம். காலோட ப்ரீமியம் சார்ட் நம்ம எடுத்திருக்கோம். இதில் பார்க்கக்கூடிய இந்த லெவல் எல்லாமே இது புட் ஆப்ஷன். ஸோ கால் ஆர் புட்டு ரெண்டுக்குமே இந்த லெவல் தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பையிங் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 ரூபா. ஸோ 78 ரூபா அப்படிங்கிறது பையிங் லெவல். 78 ரூபாய்க்கு மேலே நமக்கு வந்து எந்த ப்ரீமியம் வந்து சஸ்டெயின் ஆகுதோ அது வந்து 140 ரூபாய்க்கு அடுத்து போகும். 140 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு அடுத்து 221 ரூபா அப்படிங்கிறது அடுத்த லெவல். ஸோ இது வந்து இந்த ப்ரீமியம் வந்து இங்கெல்லாம் போகிறப்போ நமக்கு என்ன ஆகும்னா இங்கே இந்த 78 ரூபாலேருந்து ப்ரீமியம் ட்ராவல் ஆகி மேலே போகுதுன்னா 140, 140லேருந்து மேலே போகும்போது 221. ஸோ இந்த இடமெல்லாம் ரிவர்சல் ஆகும். ஓகே, ஸோ இது கால் மேலே போனாலும் சரி, புட்டு மேலே போனாலும் சரி. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இன்னொரு இது என்னென்னா இப்போ கால் மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ மேலே போகும்போது புட் ஆப்ஷன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் நமக்கு ரூ. 40 ரூ. 22 இந்த 2 லெவலுக்கு புட் ஆப்ஷன் கீழே வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இது. ஆனால் அதே மாதிரி கால் ஆப்ஷன் கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரூ. 40 அப்படின்னு வருதுன்னா புட் ஆப்ஷன் மேலே இருக்கக்கூடிய 140 78 அப்புறம் வந்து மேலே இருக்கக்கூடிய ரூ. 221. ஸோ இது எல்லாமே வந்து புட் ஆப்ஷன் வந்து மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்கேஸ் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா 2 பிரீமியமுமே இந்த ரூ. 78 கீழே இருக்குது அப்படின்னா அப்போ பிரீமியம் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து செல்லிங்கில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீவியஸ் க்ளோஸில் இருக்கக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் எது எடுத்தாலும் அது வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் போய் நம்ம பண்ணினாலும் அதுவும் ரொம்ப ப்ராஃபிட். அதாவது 2 பிரீமியமும் செல்லிங்கில் இருக்குது அப்படின்னா ஓகேவா? ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம வந்து இதில் கூர்ந்து கவனிக்கணும். அதாவது கீழே வந்து நமக்கு வந்து ரூ. 40 அந்த ரூ. 22 அப்படிங்கிற லெவல் அப்படிங்கும்போது அங்கேருந்து ஒரு ஸ்பைக் கொடுத்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட் 30 பாயிண்ட் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதுவும் வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து டக்குனு ஏன்னா அந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து ப்ரீமியத்தோட லெவல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 150 பாயிண்ட் ப்ரீமியம் வந்து கரைகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன். ஸோ மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். சடன்லி ஒரு அப்ஸ் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்பில், அதே மாதிரி சடனாக டவுனில் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இப்படி போது என்ன ஆகுதுன்னா இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே இருந்து அதாவது காலையிலேருந்து மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மதியம் 2 மணி வரைக்கும் சைட்வேஸில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைக் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து எப்படி நடக்குன்னு பாருங்கள். ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஒரு ஆப்ஷன் அதான் ரெண்டுமே சொல்லிட்டோம்ல, புட்டுக்கு காலுக்கு இந்த ரெண்டுத்துக்குமே இந்த லெவல் தான். ஸோ ரூ. 78ங்கிறது பையிங் லெவல். அது தாண்டினா மேலே 140 221 கீழே வந்து 40 அப்புறம் வந்து ரூ. 22. ஸோ இது வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். இதை பற்றின கோர்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் ஓகேவா? ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கால் பண்ண வேண்டாம். அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அதிகமான நண்பர்கள் பார்க்குற எல்லா நண்பர்களுக்குமே நான் வந்து வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் அதாவது என்னென்னா ப்ராஃபிட் நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய டார்கெட் லெவல் கீழே இருக்கக்கூடிய டார்கெட் லெவலை எதிர்பார்க்காம நீங்கள் எடுத்ததுலேருந்து ப்ராஃபிட் ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் நீங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ பார்க்குறீங்களோ அதை எடுத்துகிட்டு வெளியே வர்றதுக்கான முயற்சிகளை எப்போவுமே இப்போ நாளைக்குன்னு இல்லை எந்த ஆப்ஷன் ட்ரேடிங் என்றைக்கு நீங்கள் பண்ணாலுமே அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆப்ஷனுடைய மார்க்கெட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இண்டெக்ஸ் மேலே போனாலுமே சம்டைமில் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் கிரிக்ஸ் ஸோ அதில் அதனுடைய வேல்யூ காரணமாக டைம் டிகே அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ காரணமாக அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நேராக அந்த ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே வரும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ ஏதாவது நல்ல ஒரு கண்டென்ட் அதாவது என்னென்னா நிறையா வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா எந்த ஒரு கண்டென்ட்டுமே வந்து நான் வந்து கொடுக்குற கண்டென்ட் எதுவுமே நான் லைவாக ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நான் வந்து கொடுப்பேன். ஸோ எல்லாமே அது அப்படி தான். ஓகே, ஸோ இது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.